கல்யாணமாகி 3 மாசமான புதுமண தம்பதி லைஃப்ல ஒரு அசம்பாவிதம் நடக்குது. அத கடந்து போக மனைவி எடுத்த அதிரடி முடிவு தான் ஜென்டில்வுமன் படத்துடைய ஒன்லைனர். நாகர்கோயில சேர்ந்த பூர்ணியும் அரவிந்தும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 3 மாசம் தான் ஆகுது. பூர்ணி ஹவுஸ் ஒய்ஃப், அரவிந்த் எல்ஐசி ஏஜென்ட்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. காலையில எழுந்து குளிச்சு, சமைச்சு ஹஸ்பண்ட அக்கறையா பார்த்துக்கிற ஒரு டிப்பிக்கல் ஹவுஸ் ஒய்ஃபா பூர்ணி இருக்காங்க. அரவிந்தும் ஒய்ஃப்க்கு குடுக்க வேண்டிய ஃப்ரீடத்த குடுத்து அவங்கள அன்பா பார்த்துக்கிறாரு. ஒரு நாள் அரவிந்த் வழக்கம் போல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு வந்து டிஃபன் சாப்பிட உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வரும். காலை அட்டெண்ட் பண்ணதும் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெளியே கிளம்பிட்டு இருப்பாரு. பூர்ணி டிஃபன் சாப்பிடலையான்னு கேட்க, எடுத்து வை, நான் வந்து சாப்பிட்றேன், அர்ஜென்ட்டா ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. பூர்ணி கார் சாவி எடுத்து கொடுத்துட்டு அந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புங்கன்னு சொல்ல, அவரும் ஆசையா லவ் யூன்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அன்னைக்கு ஈவினிங் அரவிந்த் ரொம்ப லேட்டா தான் வருவாரு. பூர்ணி டிராஃபிக்கா இருந்ததான்னு கேட்க, எல்லாம் வழக்கம் போல தான் சொல்றாரு. பூர்ணி சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்க, உன் கையால் ரசம் கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும், நல்லா சமைக்கிறவங்களுக்கு கை பக்குவம்னு சொல்லுவாங்க, உனக்கு எல்லாமே பக்குவமாக தான் இருக்குன்னு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூர்ணி சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லாமல் மீதி எல்லாத்தையும் பேசுகிறீங்க, உங்களுக்கு மஷ்ரூம் கிரேவி பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க, அதனால தான் அந்த கிரேவி பண்ணேன், இதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை, அதனால சிக்கன் ஸ்டைல்லே பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போவும் அரவிந்த் சாப்பாடு எப்படி இருந்ததுங்கிற கேள்விக்கு டைரெக்டாக பதில் சொல்லாமல், உன் சமையலுக்கு என் ஆஃபீஸில் ஒரு பெரிய ஃபேன் கூட்டமே இருக்குது, எப்போ டிஃபன் பாக்ஸை திறப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதுக்காக நீ அம்மா சொல்றதெல்லாம் பண்ணணுங்கிறதில்ல, உன்னால எது முடியுமோ அதை மட்டும் பண்ணா போதும்னு சொல்றாரு. அடுத்த நாள் பூர்ணி மாமி வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷனு ஹெல்ப் பண்ண போயிருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஆண்டிங்க எல்லாம் சேர்ந்து எப்போ குழந்தைய பெற்றுக்க போற, குழந்தைய பெற்றுக்கிட்டாதான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும்னு சொல்றாங்க. அதுலேயும் ஒரு மாமி, உன் எதிர் வீட்டில் இருக்கிற நான்சிக்கு கல்யாணமாய் 3 வருஷம் ஆச்சு, குழந்தையே இல்லை, இப்போ புருஷனும் விட்டுட்டு போயிட்டா, அவ கிடைக்கிற ஆம்பளை பின்னாடி எல்லாம் சுத்திட்டு இருக்கிறதா சொல்றாங்க. பூர்ணிக்கு அது மாதிரி பேச்சு பிடிக்கல. அந்த நேரம் பார்த்து அரவிந்தும் ஃபோன் பண்ணுவார். உடனே பூர்ணி, அவர் தூங்கி எழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன், நான் காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்ப பார்ப்பாங்க. உடனே மாமி, ஏன் உன் புருஷனுக்கு ஒரு காஃபி கூட போட தெரியாதான்னு கேட்க, அவருக்கு ஸ்டவ்வே பற்ற வைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. பூர்ணி அவங்க வீட்டுக்கு வந்து காலிங் பெல்ல அடித்தா, மாமி சொன்ன அந்த நான்சி தான் கதவை திறக்கிறாங்க. அவங்க பூர்ணியை பார்த்ததும், ஹாய் பூர்ணி, உங்கள் கல்யாணத்துக்கு வர முடியல, அப்பாவுக்கு மாசிவ் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதனால தான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அரவிந்த் நான்சிக்கு காஃபியை போட்டு எடுத்துகிட்டு வருவார். அதை பார்க்கும்போது பூர்ணிக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அரவிந்த் நான்சிக்கிட்ட, உன் வீட்டில் அடிக்கடி ஏதாவது ஒரு சத்தம் வருதுன்னு பூர்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான், நான் தான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. நான்சி, நான் மறந்து போய் வீட்டை திறந்து விட்டுட்டு போயிட்டேன், பூனை வந்து வீட்டையே நாசம் பண்ணிடுச்சு, அதை தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். பூர்ணி, நீ நல்லா சமைப்பேன்னு அரவிந்த் சொல்லியிருக்கான், ஒரு நாள் உன் சமையலை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அரவிந்தும் நான்சியும் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க உரசி நடந்து போகிறத நோட் பண்ணுறாங்க. நான்சி வந்துட்டு போனது என்னமோ பூர்ணிக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. அன்னைக்கு நைட் அரவிந்த் புத்தர் பற்றின ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பார். பூர்ணி அரவிந்துக்கிட்ட, ஒரு பக்கம் ஆசையே வேண்டான்னு சொன்ன புத்தர், இன்னொரு பக்கம் இது மாதிரி ஆளுங்கன்னு சொல்ல, அரவிந்த் புத்தர் கூட மக்கள் ஆசைப்படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார் தானேன்னு கேட்குறாரு. பூர்ணி, மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் புத்தர் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னதா சொல்ல, அரவிந்த், இது ஆசையை பரிமாறிக்கிற இடம், இங்கே அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாமேன்னு ரொமான்டிக்காக பேச ஆரம்பிச்சிடுவார். பூர்ணி, நம்ம ஆசை மற்றவங்கள கஷ்டப்படுத்தாத வரைக்கும் சரிதான், நாளைக்கு பக்கத்து வீட்டு மாமி கோயிலுக்கு போகிறாங்க, என்னையும் கூப்பிட்றாங்க, போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. அரவிந்த், அந்த மாமி கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு, சரியான விஷயம், எல்லார பற்றியும் தப்பு தப்பாக பேசுவாங்க, நம்மக்கிட்ட க்ளோஸ் ஆகுறதே நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கதான்னு சொல்கிறாரு. பூர்ணி வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அரவிந்த் ஷர்ட்டில் ஏதோ ஒரு வாசனை வர, அதை திரும்ப திரும்ப மோந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வரும். கால் பண்ணது அவங்க மாமியார் தான். ஃபோனை எடுத்ததும், ஏன் பூர்ணி, நான் ஃபோன் பண்ணாதான் பேசுவியான்னு கேட்குறாங்க. பூர்ணி, ஃபோனை இன்னும் ரீசார்ஜ் பண்ணி தரல, அதனால தான் ஃபோன் பண்ண முடியலன்னு சொல்ல, அவனுக்கு இதே வேலையாக போச்சு, ஊருக்கெல்லாம் விழுந்து விழுந்து செய்வான், ஆனால் வீட்டுக்கு ஒன்றுனா எதையும் செய்ய மாட்டான்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பூர்ணி, என்கிட்ட இருக்கிறது ஊரில் எடுத்த நம்பரில் எதையோ மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, அதனால தான் ரீசார்ஜ் பண்ணல, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் பிஸியாகவே இருக்காருன்னு சொல்கிறாங்க. மாமியார், அவன் இப்படி தான் ஏமாற்றிட்டு திரிவான், சென்னையில் வளர்ந்த பையன்ல, அப்படி இப்படி தான் இருப்பான், நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, உங்கள் 2 பேருக்கும் நேரம் சரியில்லை, அதனால கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அப்புறம் சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட் பூர்ணி அரவிந்துக்கிட்ட, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஊரில் இருந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண வர, நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. அரவிந்த், அதுக்கு என்ன, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே என்ன ஃபார்மாலிட்டி, 1 வீக் கூட தங்கிக்கிட்டு உனக்கும் ஒரு டைம் பாஸாக இருக்கும்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் பூர்ணி ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க. அரவிந்த், நானும் வேலை விஷயமா பெங்களூருக்கு போக வேண்டியிருக்கு, 3 நாள் இருக்க மாட்டேன், அவங்க உங்கூடயே இருக்கட்டும், நான் வந்த பிறகு நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம், அம்மா கிட்டேயும் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. மறுநாள் அரவிந்த் பெங்களூர் கிளம்பிட்டு இருப்பாரு. அப்போ பூர்ணி ஃப்ரெண்டுடைய சிஸ்டர் தீபிகா ஊர்லேருந்து வராங்க. தீபிகா ஃப்ரெஷ்அப் ஆகி வந்ததும் 3 பேரும் ஒன்றா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பூர்ணி தீபிகா கிட்ட இன்டர்வியூ எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க ஆழ்வார்பேட்டைன்னு சொல்கிறாங்க. அரவிந்த், டிராஃபிக்கில் போனால் 40 மினிட்ஸ் ஆகும், பஸ்ஸில் போகிறது கஷ்டம், பேசாமல் நம்ம வண்டிக்கு ஆக்டிங் டிரைவர் போட்டுட்டு போங்க, நீயும் கூட போன்னு சொல்கிறாரு.
உடனே தீபிகா ஆக்டிங் டிரைவர்லாம் எதுக்கு? எங்க அக்கா பூர்ணி சூப்பரா டிராக்டர் ஓட்டுவாங்க. அவங்களே கார் எடுத்துட்டு வரலாமேன்னு சொல்றாங்க. உடனே அரவிந்த் பூர்ணிய பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஊர்ல இருந்து ஒரு தீபிகா வந்து சொல்ல வேண்டியதா இருக்கேன்னு சொல்ல, தீபிகா எங்க அக்கா ஆரம்பத்துல யோசிப்பாங்க. ஆனா இறங்குனா இறங்கி செஞ்சுடுவாங்கன்னு சொல்றாங்க. தீபிகாவுடைய ஒப்பீனியன்ல இருந்து பூர்ணி ஒரு நல்ல போல்டான பொண்ணுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் பூர்ணி கோயிலுக்கு கிளம்புவாங்க. அரவிந்த் நான் போற வழியில உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன்னு சொல்லுவாரு. கீழே வந்ததும் ஒரு காஃபி குடிக்கணும் போல இருந்தது. பேசாம காஃபி குடிச்சிட்டு கிளம்பி இருக்கலாம்னு சொல்ல, பூர்ணி ஊருக்கெல்லாம் காஃபி போட்டு கொடுக்க தெரியுது. ஒரு காஃபி போட்டு உங்களால குடிச்சுக்க முடியாதான்னு கேக்குறாங்க. அரவிந்த் நான் காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கலமா, நீ போட்டு வச்சிருந்த காஃபியை சூடு பண்ணி கொடுத்தேன் அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் உன் கையால காஃபி குடிக்கிற மாதிரி வருமான்னு கேட்டு ஐஸ் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போனதும் நான் மொபைலை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்வாரு. பூர்ணி நீங்க போய் மொபைலில் எடுத்துட்டு வாங்க, நான் 12 மணிக்குள்ள கோயிலில் இருக்கணும், அதனால ஆட்டோவில் போயிடுறேன், லேட்டாக போனால் அத்தை திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அரவிந்த் மேலே போயிட்டு தீபிகா கிட்ட என் மொபைலை காணும் கொஞ்சம் தேடிப்பாருன்னு சொல்லிட்டு பாக்கெட்டில் இருக்கிற மொபைலை எடுத்து பேப்பர் கடியில் ஒளிச்சு வச்சுடுவாரு. அதுக்கப்புறம் தீபிகா கிட்ட அவருடைய நம்பரை சொல்லி கால் பண்ண சொல்றாரு. தீபிகாவும் கால் பண்ணுவாங்க. பேப்பர் கடியில் இருக்கிற மொபைல் ரிங் ஆகும். அரவிந்த் உடனே புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபோனை எடுத்துடுவாரு. தீபிகா கிட்ட ஓடி வந்ததுனால ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு வான்னு சொல்றாரு. தீபிகா கிட்ட பேசும்போதெல்லாம் அவங்கள உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணாலே மெஷர் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் கிச்சன்ல தீபிகா சுடுதண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடி போய் க்ளோஸா நின்றுட்டு இருப்பாங்க. அது தீபிகா நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. சுடுதண்ணியை எடுத்து கிளாஸ்ல ஊத்த போகும்போது பின்னாடி யாரோ இருக்கிறத ஃபீல் பண்ணி பயத்துல தண்ணியை சிந்திடுவாங்க. அது அரவிந்த் ஃபேஸ்ல விழுந்து அந்த அதிர்ச்சியில அவர் கீழே விழுந்து மண்டையில அடிபட்டு மயக்கமாயிடுவாரு. பூர்ணி கோயிலிருந்து திரும்ப வரும்போது லிஃப்ட் ஒர்க் ஆகாது. அதனால மூச்சு வாங்க படிக்கட்டு ஏறி வீட்டுக்கு போறாங்க. அங்க அரவிந்த் பாடி பக்கத்துல தீபிகா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க. பூர்ணியை பார்த்ததும் தீபிகா நான் எதுவும் பண்ணலக்கா, அவர் தான் திடீர்னு பின்னாடி வந்து நின்னாரு, நான் அவரை பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. பூர்ணிக்கு என்ன நடக்குதுன்னே புரியாம தலை சுத்தி போற மாதிரி இருக்கும். அப்ப அரவிந்துக்கு அண்ணாங்கிற ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கால் வருது. பூர்ணி அந்த காலை அட்டன் பண்றாங்க. காலை எடுத்ததும் அந்த லேடி அரவிந்த் எங்க இருக்க, ஏர்போர்ட்டுக்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பி வா, வரும்போது பேட் வாங்கிட்டு வா, பீரியட்ஸ் வர மாதிரி இருக்குன்னு பேச ஆரம்பிப்பாங்க. பூர்ணி உடனே கால் கட் பண்ணிடுவாங்க. அவங்க பேசின விதத்தை வச்சே அரவிந்த் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பூர்ணி அண்ணாவுடைய வாட்ஸ்அப் சாட்டை செக் பண்ணுறாங்க. அதில் நிறைய வாய்ஸ் மெசேஜ் இருக்கும். 2 பேரும் மாற்றி மாற்றி ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் லவ் யூன்னு சொல்கிறது, மிஸ் யூன்னு சொல்கிறது, அண்ணா அந்த 2 வார்த்தையை சொல்லுன்னு சொல்ல அரவிந்த் லவ் யூ பொண்டாட்டின்னு சொல்கிறதுன்னு வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே குடும்பம் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. அதிர்ச்சியில் உறைஞ்சு போகிற பூர்ணிக்கு அரவிந்த் இருமுறை சத்தம் கேட்குது. அரவிந்த் இறந்து போயிருக்க மாட்டாரு, தலையில அடிபட்டு மயக்கத்துல தான் இருந்திருக்காரு. ஆனா பூர்ணி கொஞ்சம் கூட யோசிக்காம கத்தியை எடுத்து இருக்கிற ஒட்டுமொத்த கோபத்தையும் அந்த கத்தி மேல செலுத்தி அரவிந்துடைய கழுத்தை துண்டாக்கிடுவாங்க. அரவிந்த் அந்த இடத்துலயே துடிச்சு செத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் தான் பூர்ணிக்கு ஒரு கொலை பண்ணிட்டோமேனே ஃபீல் ஆகும். கொஞ்ச நேரம் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எழுந்து கை காலில் இருக்கிற ரத்தக்கரை எல்லாம் கழுவிட்டு கீழே போய் காரை எடுத்து பார்க்கிங்ல பார்க் பண்ணிடுவாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு தீபிகாவும் பூர்ணியும் சேர்ந்து அரவிந்துடைய பாடியை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுவாங்க. பூர்ணி அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு நைட் 2 பேரும் அப்படியே உட்காந்துட்டே தூங்கிடுவாங்க. மறுநாளைக்கு காலையில் பூர்ணி தீபிகா கிட்ட உனக்கு இன்டர்வியூக்கு டைம் ஆகுது, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் பண்ணி வைக்கிறேன்னு கேஷுவலாக சொல்கிறாங்க. தீபிகா பூர்ணி கிட்ட இப்படி சாதாரணமாக இருக்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, போலீஸ் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லலான்னு சொல்கிறாங்க. பூர்ணி இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் மொத்த பேப்பரும் சிரிக்கும். யார் தப்பு பண்ணாங்கன்னு யோசிக்காமல் நமக்கு கொலைக்காரி பட்டம் கட்டிடுவாங்க. நீ ட்ரெஸ்ஸை சரியாக பண்ணல, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தேவையா நமக்குன்னு கேட்குறாங்க. தீபிகா நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, என்னால் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும்னு அழ ஆரம்பிக்க பூரணி உங்கள் அப்பா ஊரெல்லாம் கடனை வாங்கினாரு, ஆனால் பொண்ணுங்க வேலைக்கு போகிறத கௌரவ குறைச்சலாம் நினைச்சாரு. ஆனால் இப்போ பணம் தேவை வந்தது உன்னை வேலைக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்காரு. புருஷனாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களை ஒரு பண்டமாக தான் பார்க்குறாங்க. நீ இது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ காதலிக்கிற ஜோசப்பை கல்யாணம் பண்ணிட்டு வெளியூரில் செட்டில் ஆகிடு. என்னைக்கோ போக வேண்டிய உயிர் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூர்ணி குளிக்க போயிடுவாங்க. நான்சி வந்து கதவை தட்டுவாங்க. தீபிகா கதவை திறந்து அவங்கள உட்கார வச்சுட்டு பூர்ணி கிட்ட விஷயத்த சொல்றாங்க. பூர்ணி தீபிகா கிட்ட நீ உள்ளேயே இருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நான்சி கிட்ட வாங்க என்ன விஷயம்னு கேட்பாங்க. நான்சி அரவிந்த் இல்லையான்னு கேட்க அவர் வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு 3 days ஆகும்னு சொல்றாங்க. நான்சி டிஃபன் பண்ணேன், அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன், இருந்தாலும் ஓளவுக்கெல்லாம் நல்லா சமைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஓன் சமையலை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னாங்க, இப்போ ஓளவுக்கு நல்லா சமைக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அரவிந்துக்கு கொடுத்த சாப்பாடை கூட இவங்களுக்கு கொடுத்துருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. நான்சி தீபிகா யாருன்னு கண்ணாலேயே கேட்க என் தங்கச்சி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருக்கிறதா சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் பூர்ணி தீபிகாவை இன்டர்வியூ அட்டன் பண்ண காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இன்டர்வியூ முடிஞ்சதும் பஸ் ஏற்றி ஊருக்கு அனுப்பி வச்சிடுவாங்க.
பூர்ணி வீட்டுக்கு வந்ததும் மாமி ஃபோன் பண்ணி, "என்ன பூர்ணி வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. நீ கதவே திறக்கலன்னு பால் போடுற பையன் சொன்னா என்ன ஆச்சுன்னு?" கேட்குறாங்க. பூர்ணி, "ஒன்றும் இல்லை மாமி. அவர் ஊருக்கு போயிருக்காரு. இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வராரு. சமைக்கணும். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் ஃபோனை வைக்கிறேன்னு காலை கட் பண்ணிடுவாங்க. அடுத்ததா பூர்ணி வீட்டு காலிங் பெல் அடிக்கிறத காட்டுறாங்க. கதவை திறந்தா ஒரு லேடி நின்றுட்டு இருப்பாங்க. அரவிந்த் ட்ரெஸ்ஸில் வந்த அதே ஸ்மெல் அந்த லேடி கிட்டேயும் ஃபீல் பண்ணுறாங்க. அந்த லேடி என் பேர் அண்ணா, அரவிந்துடைய கிளைண்ட்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த குரலை கேட்டதும் அரவிந்த் கூட வாட்ஸ்அப்பில் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்த லேடி தான் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வர போவாங்க. முதல்ல கண்ணாடி கிளாஸில் தண்ணியை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை கீழே குட்டிட்டு அவங்க மேரேஜ் ஃபோட்டோ பிரிண்ட் பண்ண கப்பில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் அரவிந்த் இல்லையான்னு கேட்க, ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயிருக்காரு, 3 நாள் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கால் பண்ணி பார்த்தேன், ரீச் ஆகலை. அதை தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீங்கள் கால் பண்ணலையான்னு கேட்குறாங்க. பூர்ணி, ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போனால் கால் பண்ண மாட்டேன். புருஷன் எங்கே போனாலும் கடைசியாக இங்கே தானே வந்தாகணும்னு சர்க்காஸ்டிக்காக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என் புருஷனை தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்க, பாலிசி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, ரெனியூ பண்ணணும்னு சொல்லுவாங்க. உடனே பூர்ணி, என் புருஷன் தான் வேணுமா, இல்லை என் புருஷனால தான் ரெனியூ பண்ண முடியுமான்னு திரும்பவும் சர்க்காஸ்டிக்காக பேசுவாங்க. ஆனால் ஏதோ சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, அவர் வந்தால் நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அரவிந்த் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே அரவிந்துடைய ஃப்ரெண்ட் தினேஷை மீட் பண்ணிட்டு, அரவிந்த் எங்கேன்னு கேட்குறாங்க. தினேஷ் உங்கூட தான் கோவா வரேன்னு சொன்னால், இங்கே வந்து என்கிட்ட தினேஷ் எங்கேன்னு கேட்டால் நான் என்ன சொல்கிறதுன்னு கேட்பாரு. ஆனால் அவன் கோவா வரல, ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறான், உனக்கு கால் பண்ணாலும் நீயும் எடுக்க மாட்டேங்கிற, என்ன தான் நடக்குதுன்னு கேட்குறாங்க. தினேஷ், நீ 10 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் எப்படி ஃபோன் எடுக்கிறது? என் பொண்டாட்டி என்ன அரவிந்த் பொண்டாட்டி மாதிரின்னு நினச்சியா? நீ 10 மணிக்கு மேலெல்லாம் ஃபோன் பண்ணாத, அரவிந்தை தேடி இங்கே வராத, பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி அனுப்பி வச்சுடுவார். அதுக்கப்புறம் ஆனால் அரவிந்த் வீட்டுக்கு வந்து வாசலில் அரவிந்த் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பூர்ணி நோட்டீஸ் பண்ணிவிட்டு அரவிந்த் ஃபோனில் இருந்து அண்ணாவுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் கால் அட்டென்ட் பண்ணிவிட்டு, எங்கே இருக்க, கால் பண்ணால் எடுக்க மாட்டியான்னு கத்த ஆரம்பிப்பாங்க. பூர்ணி, நான் அரவிந்துடைய ஒய்ஃப் பேசுகிறேன்னு சொன்னதும் ஷாக் ஆவாங்க. பூர்ணி கிளம்பலையான்னு கேட்க, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, மெக்கானிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. பூர்ணி, ஒருவேளை நீங்கள் அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா காலம் ஃபுல்லாக வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், நீங்கள் கிளம்புறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஒரு நாள் அரவிந்த் அண்ணா வீட்டில் இருப்பார். அப்பா அவங்க அம்மா ஃபோன் பண்ணி எங்கே இருக்கேன்னு கேட்க, கிளைண்ட் கூட இருக்கேன்னு பொய் சொல்வார். அவங்க அம்மா, ஏன் பொய் சொல்கிற, நீ அவ கூட தானே இருக்க, அந்த சினிமாக்காரி வேண்டான்னு தானே உன்னை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல, திரும்பவும் அவ கூடயே சுற்றிட்டு இருந்தா என்ன பண்ணுறது? அந்த பூர்ணி பொண்ணு ஒரு அப்பாவி, கொஞ்சமாவது உண்மையாக இருன்னு கத்திட்டு காலை கட் பண்ணிடுவாங்க. ஆனால் எனக்காக நீ தேவையில்லாமல் எதுக்கு பொய் சொல்லணும், உங்கள் அம்மா பேச்சை கேளு, முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு கோபமாக சொல்லுவாங்க. அரவிந்த், நீ அம்மா சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல, இஷ்டமே இல்லாமல் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆள் பார்க்க தான் அப்பாவியாக இருப்பா, ஆனால் ஆளையே விழுங்கிடுவான்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு தனியாக இருந்து பழகி போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு அப்படி கிடையாது, உண்மையான லவ்வாக இருந்தால் நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என் கூட வந்திருக்கணும், ஆனால் நீ அப்படி பண்ணல, இப்போ நீ இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க. அரவிந்த், கொஞ்ச நாளில் நான் அவளை டைவர்ஸ் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக போயிடும், வீட்டுக்கு போனாலும் நிம்மதி இல்லை, ஆஃபீஸுக்கு போனால் சேல்ஸ் ப்ரெஷர், எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல, பேசாமல் நான் செத்து போயிடுவான்னு சென்டிமெண்டலாக பேச ஆரம்பிச்சிடுவார். அதை கேட்டதும் ஆனால் மெல்ட் ஆகி சாரின்னு சொல்லிடுவாங்க. ஃப்ளாஷ்பேக் முடியுது. ஆனால் நேராக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அரவிந்துங்கிற ஒருத்தர்கிட்ட பாலிசி எடுக்கிறதுக்காக 5 lakhs கொடுத்தேன், இப்போ அவர் மிஸ்ஸிங், கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர், பாலிசி விஷயமா ஏதாவது ஃபார்ம் கொடுத்தாரா, மணியை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கான்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க ஆரம்பிப்பார். ஆனால் ஆச்சரியமாக பார்க்க, இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்குறேன்னு நினச்சிக்காதீங்க, அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சு உங்கள் பணத்தை வாங்கி கொடுக்க தான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்வார். ஆனால் எனக்கு பணத்தை பற்றின பயம் எதுவும் கிடையாது, அவருக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு தான் பயப்படுறேன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமான்னு கேட்க, அண்ணா நகரில் அவருடைய ஒய்ஃப் கூட தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்பெக்டர், நாளைக்கே ஒருவேளை அவர் நம் பணத்தை எதுவும் வாங்கலேன்னு சொன்னால் நம்மக்கிட்ட ப்ரூஃப் வேணும், என்ன ப்ரூஃப் இருக்கோ அதை எடுத்து வைங்க, நான் விசாரிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைப்பார். இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கூட பூர்ணி வீட்டுக்கு போய் அவங்கள விசாரிக்கிறாரு. பூர்ணி வேலை விஷயமா கிளம்பி ஊருக்கு போனார், 3 நாளில் வரேன்னு சொன்னார், ஆனால் இது வரைக்கும் வரல, வேலை ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. அதை கேட்டதும் கான்ஸ்டபிள், இவ்வளோ அக்கறையாக கேட்குறியம்மா, உன் சொந்த ஊர் எதுன்னு கேட்பாரு. அவங்க நாகர்கோயிலுன்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர், எனக்கும் சொந்த ஊர் நாகர்கோயில் தான் சொல்கிறாரு. நாகர்கோயில்னு சொன்னதுமே இன்ஸ்பெக்டருக்கு பூர்ணி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது. ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன், முதல்ல இந்த ஜூஸில் கொஞ்சம் ஐஸ் போட்டு தரீங்களான்னு கேட்குறாங்க. பூர்ணி ஐஸ் எடுக்கலான்னு எழுந்திருக்கும் போது அவங்களுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். உடனே இன்ஸ்பெக்டர், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அரவிந்த் வந்தால் என்னை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஆனால் திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர், அவருடைய ஒய்ஃப்கே கவலை இல்லை, உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கவலை, அப்படியே ஏதாவது தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, அவருடைய ஒய்ஃப் கிட்ட தான் சொல்வேன்னு ஹார்ஷாக பேசுவார். பூனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிய வருது. அங்கேருந்து கிளம்பி ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வருவாங்க. அங்கே இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் நின்றுட்டு இருப்பாங்க.
இன்ஸ்பெக்டர் பூர்ணி கிட்ட உங்க ஹஸ்பண்ட் யார்கிட்டயாவது பணம் வாங்கியிருக்காரான்னு கேட்குறாரு. பூர்ணி எனக்கு தெரிஞ்சு யார்கிட்டயும் பணம் வாங்கினதில்ல. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி ஆனாங்கிற ஒரு பொண்ணு இன்சூரன்ஸ் விஷயமா தேடி வந்ததா சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கால் பண்ணாரான்னு கேட்க, இல்ல கால் பண்ணல, நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் அவருடைய மொபைல் லொகேஷன் இந்த ஏரியா தான் காட்டுது, நீங்க கார் கீ எடுத்துட்டு வாங்க, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நான் காரை செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாரு. பூர்ணி பதட்டப்படுற மாதிரி கார் கீயை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. கார்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோனை எடுத்துட்டு வந்ததும் அதை பார்த்து மேலும் பதட்டப்படுவாங்க. இன்ஸ்பெக்டர் பயப்படாதீங்க, ஃபோன் ஆஃப்ல இருக்கு, சார்ஜில் போட்டு பார்ப்போம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பூர்ணி வீட்டுக்கு போயிட்டு அரவிந்துடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு பழக்கம் இருக்கான்னு கேட்குறாரு. பூர்ணி எனக்கு பழக்கம் கிடையாது, அவர் வேலையை முடிச்சுட்டு வந்தா வீட்டில் தான் இருப்பாரு, எதுக்காகவும் வெளியே போக மாட்டாருன்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் காரையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு கேட்க, காரை சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதா சொல்றாங்க. அப்போ நான்சி அங்கே வந்துட்டு, என்ன சார் என்ன நடக்குது, ஒரு லேடியை என்கொயர் பண்ண வந்திருக்கீங்க, கூட ஒரு லேடி கான்ஸ்டபிள் கூட இல்லையேன்னு கத்த ஆரம்பிப்பாங்க. அடுத்ததாக ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் வரதை காட்டுறாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் கேஸை சரியாக விசாரிக்கலன்னு கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனாவை பார்த்ததும் இன்ஸ்பெக்டர் இரிட்டேட்டட் மூடில், என்ன கமிஷனர் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க, இப்போ ஏசி வருவார், நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கோங்க, அரவிந்துடைய ஃபோனை செக் பண்ணி பார்த்துட்டேன், அவ்வளோ ஃபோட்டோங்க, ஒன்றும் பார்க்க சகிக்கல, உங்கள் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோங்கிறது உண்மைதான், அதுக்கு இப்போ என்னன்னு கேட்க, அது ரிலேஷன்ஷிப் கிடையாது, அடுத்த புருஷன் கூட இருந்தால் அதுக்கு பேர் கள்ள தொடர்புன்னு சொல்லுவார். ஆனால் கூட வந்திருக்கிற அட்வொகேட், இவங்களுக்கும் அரவிந்துக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் இருக்குன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் ஏன் இவங்க கூட அரவிந்தை கொண்டுட்டு ட்ராமா போடலாம்லன்னு கேட்பாரு. ஆனால் நான் இங்கே யாரையும் ப்ளேம் பண்ணுறதுக்காக வரல, ஆனால் பூர்ணிக்கு அரவிந்தை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏதோ ஒன்று அவங்க நம்மக்கிட்ட இருந்து மறைக்கிறாங்கன்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் ஒரு அப்பாவி பொண்ணு மேலே பழி போடாதேன்னு கத்த ஆரம்பிச்சிடுவார். உடனே அசிஸ்டன்ட் கமிஷனர் ரூமில் இருந்து வந்துட்டு, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா, நீ முதல்ல கிளம்புமா, நான் விசாரித்து பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிடுவார். அப்போ டிவி நியூஸில் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் மேலே ஒரு லேடிஸ் போலீஸ் பாலியல் புகார் கொடுத்ததா நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டரை உள்ளே கூப்பிட்டுட்டு, முதல்ல அந்த பொண்ணை வர சொல்லி, அவள் புருஷனை பற்றி அவளை தவிர வேற யாரும் வந்து கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்வார். இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து கான்ஸ்டபிள் கிட்ட, எவர் பதவியை எவரால் ஒழுங்காக வச்சுக்க முடியல, எவரை பற்றி நியூஸ் சேனலில் நாராக கிழிக்கிறாங்க, எவர் நம்மளை ப்ளேம் பண்ணுறாருன்னு புலம்புவார். பூர்ணி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனரை மீட் பண்ணுவார். அரவிந்த் எங்கேன்னு கேட்க, ஆஃபீஸ் வேலையாக வெளியூர் போயிருக்கிறதா சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர், உன் புருஷன் இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருந்தான், ஆனால் நீ இவ்வளோ கேஷுவலாக இருக்கேன்னு கேட்க, என் புருஷனை பற்றி யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, ஆனால் அவர் வந்து சொல்லட்டும், அது வரைக்கும் நான் எதையும் நம்ப மாட்டேன்னு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. பூர்ணி ஸ்டேஷனை விட்டு வெளியே வரும்போது கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட, சொந்த ஊர் பொண்ணுன்னு நீங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த பொண்ணு மேலே நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. பூர்ணி அதை கேட்டுருவாங்க. உடனே இன்ஸ்பெக்டர், அவர் அப்படிதாம்மா ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, நீ தப்பாக எடுத்துக்காதேன்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவார். அடுத்தது அண்ணா சர்ச் ஃபாதர் கிட்ட பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. ஃபாதர் அண்ணா கிட்ட, நீ உடனே ஒரு கல்யாணம் பண்ணிக்கோமா, அதுதான் உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு அட்வைஸ் பண்ணுவார். ஆனாவுடைய ஃப்ரெண்டும், அரவிந்த் கெட்டிக்க ஒருத்தி வச்சுக்க ஒருத்தின்னு இருக்கான், பேசாமல் அவனை விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் அண்ணா, எனக்கு அன்பு காட்ட ஒருத்தன் வேணும், அந்த அன்பு அரவிந்த் கிட்ட கிடைக்குது, வேற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் அனாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணை விசாரிச்சு, அந்த பொண்ணுக்கு புருஷன் காணாமல் போன எந்த கவலையும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 2 பேருக்குள்ளேயும் ஏதோ நடந்திருக்கு, அந்த பொண்ணு ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருந்து மறைக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் என்ன சார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்க, உன் வீடு எங்கே இருக்குது, நான் உன்னை வந்து நேரில் மீட் பண்ணுறேன்னு சொல்லுவார். ஆனால் திரும்பவும் பூர்ணி வீட்டுக்கு வந்து, எனக்கு உங்ககிட்ட கேள்வி கேட்க எந்த உரிமையும் இல்லை, ஏன்னா எனக்கு நானே கேட்க வேண்டிய கேள்விங்க நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. பூர்ணி, இவ்வளோ டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுக்கு உன்னை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு கேட்க, நீங்கள் நேரோ மைண்டடாக திங்க் பண்ணுறீங்க, இது வரைக்கும் அரவிந்த் எனக்கு கெட்டவனாக தோணல, நான் இவ்வளோ நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தேவை ஒரு அழகான சின்ன குடும்பம், அதுக்கு எதுக்கு எல்லாரும் தடையாக இருக்கீங்க, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஆனால் அரவிந்த் எங்கே இருக்கான்னு மட்டும் எனக்கு சொல்லு, ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அதை கேட்டதும் பூர்ணிக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியாது. பூர்ணி ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அந்த கருவை அவங்க கலைச்சிருப்பாங்க. அடுத்த சீனில் அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ணா வீட்டுக்கு வராரு. அங்கே இருக்கிற பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு, உனக்கு ஃப்ரிடா பெயிண்டிங் பிடிக்குமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும், நம்ம 2 பேருக்கும் ஒரே டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நெருங்குவார். ஆனால் அவரை தள்ளிவிட பார்க்க, என்ன ஓவராக சீன் போடுற, உன்னை பற்றி உங்கள் அம்மாவை பற்றி எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் வந்திருக்கேன்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிப்பார். அடுத்த சீனில் அண்ணா பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பூர்ணி அவங்க வீட்டுக்கு வராங்க. பூர்ணி அண்ணா கிட்ட, எல்லா மதத்துலேயும் பொம்பளைங்க ஆம்பளைங்களுக்கு கீழே தான், அரவிந்த் உன்னை அன்பாக பார்த்தானா ஆசையாக பார்த்தானான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவன் யாருக்குமே உண்மையா இல்லை, நம்ம 2 பேர்கிட்டே நடிச்சுட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கான், நான் உனக்கு மன்னிப்பு தர வேண்டிய நிலைமையில இருந்தேன், ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற நிலைமையில இருக்கேன், ஏன்னா உன் பிள்ளையோட அப்பாவை நான் கொன்னுட்டேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அண்ணாவுக்கு தொண்டை அடைச்சிக்க பூர்ணி தண்ணி எடுக்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை திறக்கிறாங்க. அந்த ஃப்ரிட்ஜில் இருந்து அசிஸ்டன்ட் கமிஷனருடைய டெட் பாடி கீழே விழுகுது. அசிஸ்டன்ட் கமிஷனர் அண்ணா கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணும்போது அண்ணா அவரை கொன்னுட்டு பாடியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கும்போது தான் பூர்ணி அங்கே வந்திருக்காங்க.
அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பூர்ணியும் அண்ணாவும் ஒரே வீட்ல இருப்பாங்க. அங்க கான்ஸ்டபிள் வராரு. இப்ப அவர் எஸ்ஐயா ப்ரமோட் ஆயிருக்காரு. அவர் பூர்ணிகிட்ட உன் புருஷனை நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்குறேம்மா. இன்ஸ்பெக்டரை டிராஃபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனரும் பொம்பளை கேஸ்ல மாட்டிட்டு தலைமறைவாயிட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவாரு. அவர் வெளியே வரும்போது ஒரு நாய் எலும்பு துண்டை கடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது என்னன்னு கிட்ட போய் உத்து பார்ப்பாரு. அப்ப அந்த நாய் அவர் மேல பாயறத காட்டுறாங்க. படத்தோட முடிவில் அண்ணாவும் பூர்ணியும் சேர்ந்து அசிஸ்டன்ட் கமிஷனருடைய டெட் பாடியை சமைச்சு நாய்க்கு போடுற மாதிரி காட்டுறாங்க. அரவிந்துடைய டெட் பாடியையும் அப்படிதான் டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதோட படம் முடியுது. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.